ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியில் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா நல்ல சுவையும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இது நான் இதுலேயே கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதில் 1.25 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு ஒரு 8-9 பல்லு பூண்டு, கருவேப்பிலை ஒரு 4-5 போட்டு அப்படியே 1-2 தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம இருத்துக்கலாம். புளி இதிலேயே போட்டு கரைச்சனதுனால தான் நான் வடிகட்டி எடுத்தேன். நல்ல ஒரு பெரிய தக்காளியாக, பழுத்த தக்காளியாக நல்லா 1-2 கரைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இதை இப்போ தாளித்து நம்ம விட போகிறோம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் எண்ணெயை நான் ஊற்றிருக்கேன். எண்ணெயும் சூடாகிடுச்சு. இதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கடுகு பொரியுது. காஞ்ச மிளகாய், நல்ல பெரிய மிளகாயா 2 கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். கருவேப்பிலையை சேர்க்குறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நம்ம தட்டி வச்ச இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு இதையவும் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்ச இந்த ரசத்தை இதில் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். நான் உப்பு, கல்லுப்பு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி கம்மியாக இருந்ததுனால ரசமும் கம்மியாக தான் இருக்கு. அந்த ஊற்றின தக்காளி தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. உப்பும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே கொதி வரட்டும். பாருங்க, நல்லா ஓரங்கள்லாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை அப்படியே லைட்டாக தூவிக்கலாம். கொதி வரும்போதே அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். நல்ல சுவையான தட்டைப்பயிறு ரசம் ரெடி. பாருங்க, ஆவி பறக்க பறக்க நல்ல கமகம வாசனையோட இருக்கு. நல்ல ரொம்ப ருசியாகவும் இருக்கும். நீங்க எத்தனை பேர் இந்த தட்டைப்பயிறு இருத்து வச்ச தண்ணியில ரசம் வைக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செல்வி சமையல் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே இருக்கிற பெல்லையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி.